ஸோ பிக் பாஸோட எக்ஸ்க்ளூசிவ் எவிக்ஷன் அப்டேட்டில் ஒரு சில விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் மற்றும் ஜாக்லின் லைவில் பல விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக்கு போட்டுருங்க மக்களே. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். பல பேர் கேட்டிருந்தீங்களே, சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா? டபுள் எவிக்ஷன் தான், உறுதி ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. சனிக்கிழமை எபிசோடில் அன்ஷிதா வெளியேறுகிறார் அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட் யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதில் விஷால், ராணவ் மற்றும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, இந்த 3 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஓகே, இந்த 3 பேரில் எனக்கு தெரிஞ்சு ராணவுக்கு ஓட்டு அதிகமாக இருக்குது. ஸோ ராணவ் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்றது தான். ஜெஃப்ரியா விஷாலா அப்படின்ற மாதிரி சிறிய குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. என்னோட ப்ரிடிக்ஷன் படி ஜெஃப்ரி தான் வீட்டை விட்டு வெளியேறணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை அதை மீறி விஷால் போனாலும் ஓகே, பட் எனக்கு விஷால் இருக்கணுங்க. டிக்கெட் ஃபினாலே அவர் விளையாடணும். அந்த கேமை எப்படி விளையாடணுன்றது நான் பார்க்கணும். ஆனால் ஜெஃப்ரி வேண்டாம் அப்படின்றது எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ சாட்டர்டே அன்ஷிதா வெளியேறுகிறார். சண்டே அந்த நபர் யார், அந்த ஃபீமேல் அந்த மேல் யாராக இருக்கணும் அப்படின்றது நான் உங்ககிட்ட விட்டுறேன். நீங்கள் யாருன்றதை கெஸ் பண்ணி போட்டுருங்க. அப்டேட் வந்தவுடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுங்காட்டி நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இது எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். அடுத்து ஸோ முத்துக்குமரன் மற்றும் ஜாக்லின் நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த கேமை பற்றி. அதில் குறிப்பாக வந்து இந்த ஃபேமிலி டாஸ்க்கை பற்றியும். ஸோ இது ஃபேமிலி டாஸ்கில் 3 விஷயம் தான் ஜாக்லின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஒன்று, நமக்கு வந்து பிக் பாஸ் பேரண்ட்ஸை உள்ளே அனுப்புறது, நமக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குறது, நமக்கு ஒரு பரிசு. அதை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம பார்த்து எடுத்துக்கிறோன்றது ஒன்று. ரெண்டாவது, இந்த டாஸ்க் மூலிமா எப்படி வெளியே ஓட் பேங்கிங் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான் ரொம்ப குரூஷியல். அந்த லெட்டர் டாஸ்கில் இன்க்ரீஸ் ஆச்சு, கடந்த வந்த பாதையில் இன்க்ரீஸ் ஆச்சு, இதில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. இது ரெண்டுமே குரூஷியல் ரோல் இந்த பிக் பாஸை பொறுத்த வரையும். அதில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வெளியே கிரியேட் ஆயிருக்கும்ன்றது நம்புறார். 3வது, வீட்டுக்குள்ள வந்த கண்டஸ்டன்ஸ் ஃபேமிலி எல்லாமே விமர்சனங்கள் ஒரு சில எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை நீ எப்படி அணுகிற, எப்படி எடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறன்றதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை 3 கிரைட்டீரியா வச்சு தான் நான் கேம் பிளேவே நான் பார்த்துட்டு இருந்தேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது இப்போ அது ஓகே. நான் அடுத்த இருக்கிறது என்ன, எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு, அதுதான் கடைசி டாஸ்க். அதோட என்னோட முழு முயற்சியும் போட்டு அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி எடுத்துட்டு போகலான்றது தான் முழுக்க முழுக்க நான் நினைக்கிறேன். வேற எதுவுமே நான் திங்க் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுறாரு. ஜாக்லின் அதுதான், நானும் அதான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். என் வீட்டில் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்கம்மா, முத்து நீ இது வரைக்கும் நல்லா தான் விளையாடிட்டு இருக்க, நெகட்டிவ்ஸ் கேட்டால் எதுவுமே இல்லை, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் ஏதோ கரெக்டாக பண்ணுறேன்னு தான் நினச்சிக்கிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நானும் இந்த டிக்கெட் ஃபினாலே என்னோட முழு உழைப்பையும் தான் போட்டுட்டு இருக்க போகிறேன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. முத்து உடனே நான் எங்கள் வீட்டிலேருந்து எதுவுமே கேட்கல. அவங்க இன்ஃபர்மேஷன், வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் உள்ளே சொல்ல வேணாம் தான் நினச்சேன். நான் கேட்கவும் விரும்பலை. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டால் என் கேம் டீவியேட் ஆகும். நான் ஐ வில் ஃபோக்கஸ் ஒன்லி மை கேம் அப்படின்றத நான் தெளிவாக முடிவு எடுத்துட்டேன். வேற எதுவுமே இல்லை. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், இதுதான் என்னோட மோட்டோவா இருந்துச்சுன்னு முத்து. இன்னொரு பக்கம் ஜாக்லின் சொல்றாங்க, இந்த கேமுக்காக நான் எல்லா நாளும் உழைப்ப போட்டிருக்கேன் முத்து. இதுல வந்த நாளே நான் கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நான் அந்த கேமை விளையாடினது கூட திருப்தியா, என் மன திருப்தியா விளையாடிட்டு போயிருக்கேன். 24 மணி நேரம் எவிக்ஷன் என்ன அமைக்கி இருந்தா நான் சாச்சனா மாதிரி எனக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது? எனக்கும் கஷ்டம் தானே. ஆனா அந்த ஒரு நாள்ல நான் ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கேன், வீட்டுக்குள்ள ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணேன்ற ஒரு மன சந்தோஷமும் மன ஆறுதலும் இருக்கும் தானே முத்து. அப்படி இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்ன வரைக்கும் நான் அப்படிதான். வந்த நாள்லேருந்து இன்ன வரையும் அது தப்பாக போயிருக்கலாம், சரியாக போயிருக்கலாம், அதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் நான் கேமை விளையாடிட்டு தான் இருக்கேன், கேமுக்காக நான் உழைப்பை போட்டுட்டு தான் இருக்கேன்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் முத்து சொல்கிறார், அந்த 24 மணி நேரத்தில் அந்த மூவை பார்த்து உன்னை அப்ரிஷியேட் பண்ண ஒரு நபர் நான் தான் ஜாக்லின். அதனால தான் நான் உன்னை காம்படிட்டராக சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த நாளே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ யாருன்றது. அதனால தான் நம்ம 2 பேரும் இப்போ காம்படிட்டராக இருக்கும்ன்ற மாதிரியும் பேசுகிறாரு. அதை தவிர்த்து உன்னை யாரெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசினாங்களோ, யாரெல்லாம் அதுக்கு எதிர்த்தா சொன்னாங்களோ, அவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே இருக்காங்க, நீ பார்த்தியா அப்படின்ற ஒரு இன்னொரு உண்மையும் உடைக்கிறார். உன்னை எதிர்த்து பேசணும் எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க ஜாக்லின், நீ இன்னும் இந்த கேம்ல இருக்கனா, அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றது மட்டும் யோசிச்சு பாரு அப்படின்றதையும் சொல்றாரு. கரெக்ட் தான். ஆனா இதுல உண்மை என்ன தெரியுமா, ஜாக்லின் முதல் நாள் கேட்டாங்களா உரிமை, ஓட்டு நாமினேஷன் ஒரு உரிமை, அது 7வது வாரம் அது விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருப்பார். ஸோ அவங்க வாரம் கேட்டது 7வது வாரம் ப்ரூவ் ஆயிருக்கும்.
அப்போ ஜாக்லின் அந்த இடத்துல கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதை பற்றியும் ஒரு டிஸ்கஷன் போச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேமில் தீபக்கனோட ஃபேமிலியை பார்த்து பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் அவர் அழகாக என்ஜாய் பண்ணி பயங்கரமாக பண்ணிருந்தாரு அப்படின்ற டிஸ்கஷன் போது தீபக்கனோட கேம் பிளேயில் நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. இப்போ அவர் டைட்டில் மேலே எண்ணமே இல்லாத தீபக் இப்போ எண்ணத்தோடு ட்ராவல் பண்ணுறாரு. டைட்டில் எப்படியாவது போயிடணும், டைட்டில் பக்கத்தில் போய் வாங்கிடணுன்ற மாதிரி அதை ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணுறது நமக்கு ரீசெண்டாக தெரியுதுன்ற ஜாக்லின் சொல்கிறாங்க. முத்து ஆமாமா நானும் பார்த்தேன், அவர் ரீசெண்டாக டைட்டிலுக்காக பல விஷயங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரிகிறதுன்ற மாதிரி முத்துவும் அக்செப்ட் பண்ணுறாரு. வரட்டுமே அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது. அடுத்து முத்துக்குமார் ஒரு ஆசையை உடைக்கிறார். என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு கடை இருக்குது. இது என்ன கடைனா 10 ரூபாய்க்கு டிஃபனு, 10 ரூபாய்க்கு சாப்பாடு, இந்த மாதிரிலாம் ஒரு கடை இருக்கு இல்லையா, அந்த கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊரில் செம ஃபேமஸ். அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் நீட்டாகவும் ஃபுட்டு போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போய்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு போய் அதை செஞ்சு இது பண்ணணும், அதை நான் வச்சு கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன், ஆசைப்பட்றேன். அது வெளியே போனால் நடக்கணும், நான் இது பண்ணுறேன் போது ஜாக்லின் கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக நடக்கும் முத்து, ஃபீல் பண்ணாத, எல்லாமே கரெக்டாக நடக்கும், ஃபீல் பண்ணாத. ஆனால் இதை வந்து ஆசையை வந்து வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லிடாத, சொன்னால் அது வேற மாதிரி போயிடணும். அப்போது முத்து எதுக்கு ஜாக்லின் கிட்ட சொன்னீங்க, ஜாக்லின் சொல்கிறபடியே எதுக்கு ஜாக்லின் கிட்ட சொன்னீங்கன்றது தான் எனக்கு தோணுச்சு. இப்போ ஒரு சிலர் அதை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், என்னடா நீ சொன்னீங்க பண்ணவே இல்லையான்னு கேட்பாங்க. நீ பண்ணதுக்கப்புறம் அவங்க பெருமைப்பட்டா பரவாயில்ல, பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னால் அது தப்பாக இருக்கும், அது பேசவே கூடாது இல்லை அப்படின்னும் போது கரெக்ட். அதனால தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் ஜாக்லின், நான் சைலண்ட்டாக வச்சுக்கிறதுக்கான காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இவர் அடுத்து இன்னொரு விஷயம், நேற்று நைட்டும் முத்துக்குமார் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார். என்னன்னா, வெளியே போயிட்டு எங்கள் அப்பா வந்து கிருதா வைக்க சொன்னோம், அதுக்கு காசு இல்லை அப்படின்னு. என்னது, கிருதா வைக்கிறதுக்கு காசு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இது இல்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சா. அடுத்தது அந்த பைக் வாங்கணும். ஸோ அந்த பைக்குக்கு தான் கனெக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அந்த காசு மேட்ரு நான் பைக்குக்கு தான் எடுத்துக்கிறேன். ஓகே, என்ன பைக்குனா அவர் ராயல் என்ஃபீல்டு. ஓகே, ராயல் என்ஃபீல்டு பைக் அவங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கணுமா. நான் இங்கே சென்னையில் வாங்கிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு அந்த பைக்கு கொடுத்துட்டு அந்த கிருதாலாம் வச்சுக்கிட்டு மாசாக பைக் ஓட்டு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பண்ணணுன்ற மாதிரி பல ஆசைகள் இருக்குன்ற மாதிரி நேற்று நைட்டும் அந்த பல ஆசைகளையும் பல விஷயங்களையும் முடிவெடுத்து பேசிகிட்டு இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஆனால் இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சென்டிமெண்ட் ஜேர்னிலே ட்ராவல் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுதில்ல மக்களே. இந்த ஒரு வாரம் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சென்டிமெண்ட் ஜேர்னியில் நிறைய எப்படிலாம் வந்து இதை எடுத்துகிட்டு போய் போட்டால் இது எடுக்குமோ, மக்கள் மனிதில் சென்று அடையுமோ, ஈர்க்க முடியுமோ, அதனுடைய பாயிண்ட்டாகவும் எனக்கு தோணுது. அது கேம் பிளேவாக பார்க்கும்போது கரெக்டாக முத்து அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை போது ஸ்கோரிங் ரேட் எடுக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பார்க்கும்போது எனக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி பேசும்போது அந்த டாபிக் வந்துச்சு, நேற்று நைட்டும் அந்த டாபிக் வந்துச்சு. எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு சென்டென்ஸ் வரும்போது இது வந்து மக்கள் மத்தியில் அழகாக போய் ஈர்க்கக்கூடிய விஷயமா இருக்கிறதே அப்படின்ற மாதிரி ஒரு கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது அப்படி தோணுதே அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது மக்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அது ஒரு சான்ஸ் தான், அந்த சான்ஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோன்றது முக்கியம். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாரோ முத்து அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, அது ஒரு பக்கம் சொல்லிட்டேன். அதை தவிர்த்து த பேட்டில் ஜாக்லின் மற்றும் முத்துக்குமரன் ஆரம்பமாயிருக்கு. அதில் குறிப்பாக ஜாக்லினே சொல்கிறாங்க, நம்ம 2 பேர் என்னதான் முரண்பாடு இதெல்லாம் பேசிக்கிட்டாலும் முரண்பாடே வரல, குரூப்பாக இருக்கும்போது சண்டை வருதே தவிர்த்து தனியாக பேசும்போது நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல முத்து அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக டிஸ்கஷன் போச்சு. இதெல்லாம் லைவில் நடந்த சம்பவங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.